என்ன ஒரு ஆனந்தத்தை பாருங்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸை முன்னிட்டு கேரளா ஸ்டைலில் போய் சாப்பாடு சாப்பிட்லான்னு தான் போயிட்டுருக்கோம். ஸோ காரில் 4 பேரை கிளம்பிட்டு அப்படியே அந்த கேஎஃப்சி சிக்கன் 4 பீஸ் அக்கா செஞ்சு கொடுக்க அதை எடுத்துகிட்டு அப்படியே காரில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே கிளம்பியாச்சு. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலான்ட்டு அது இலை போட்டு அதில் ஆனியன் பச்சடி மாதிரி வச்சுட்டு கட்லெட் ஒன்று, ஃபிஷ் ஒன்று, அப்புறம் அந்த வெஜ்ஜிலலாம் வச்சாங்க. வெஜ்ஜாக இருந்துச்சு, நான்வெஜ் இருந்துச்சு. இந்த வெஜ்ஜில் அந்த முட்டைகோஸ் பொரியல் அந்த மாதிரி நிறைய வச்சாங்க. அது பேர் டக்குன்னு தெரியல. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே நான் உட்காந்து ஆப்போசிட்டில் அவங்க பண்ணாங்க. நமக்கு வந்து பாரிக் ரைஸ் தான் செட் ஆகும். ஆக்சுவலாக அந்த கேரளா ஹோட்டல்னால 2 டைப் இருக்கும். பாரிக் ரைஸ்னால் நம்ம ஊர் ரைஸ் மாதிரி, மோட்டோ ரைஸ்னால் அந்த கேரளா ஸ்டைலில் குண்டு குண்டு உண்டாக இருக்கும். ஸோ நமக்கு பாரிக் ரைஸ் தான் செட் ஆகிறதுனால பாரிக்கு வாங்கிடுச்சு. ஆப்போசிட்டில் அண்ணங்கலாம் என்னென்னா மோட்டோ வாங்க, மீன் குழம்புக்கு மோட்டோ ரைஸ் தான் நல்லா இருக்குன்னா அவங்க மோட்டோ வாங்கிட்டாங்க. அப்படியே நமக்கு அந்த இலையில ஒன்றா அப்படியே வச்சிட்ருக்கு. இங்கே பாதி அங்கே பதினே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த ஹோட்டல் பேர் ஜஸ்ட் சவுத்து. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு ஒன்று சொன்னாங்க. நான் கூட சரி அது என்ன வருதுன்னு பார்த்துட்டு அப்படியே வரிசையாக வைங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ ஒன்று ஒன்றா இலையில அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ரெட் கலராக இருக்குல்ல, அதை நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் பார்க்குறப்ப சிக்கன் தான் நினச்சிவிங்க. நானும் சாப்பிட்றப்ப அதாங்க நினச்சேன். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது என்னன்னு சொல்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான டிஷ்ஷஸ் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ரைஸ் வாங்கலாம்னா இதான் பாரிக் ரைஸ். நமக்கு எப்பொழுதுமே நம்ம ஊர் ரைஸ் மாதிரி இது எனக்கு பிடிக்கும். மோட்டோ ரைஸ் சாப்பிட்டா வயிறு செட் ஆகாது நமக்கு. ஸோ என்னடா இவ்வளோ சாப்பாடா டெய்லி சாப்பிட போறியான்னு கேட்டேன். இல்லை, ஆனால் அதில் ஒரு கொடுமை என்னடா, சோத்தில் சாம்பார் ஊற்றுனாங்க. இவ்வளோ சைடிஷை வச்சு நீங்கள் கறி குழம்பு ஊற்றிருந்தா நல்லா இருந்திருக்கணும்டா, சொத்துல சாம்பாரா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி அப்புறம் பார்த்தா அப்பளக்கில் வேறு ஓட்டை வேறு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு வேளை வரலாறு ஓட்டை போட்டு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ஃபிங்கர் அப்பளமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஊற்றுறாங்கன்னா மீன் கறி தான் கொடுப்போனாங்க. சரி மீன் கறின்னா நிறையா இருக்கும் பார்த்தா ஒரே ஒரு பீஸ் கொடுத்து ஊறுகாய் மாதிரி ஊற்றிட்டாங்க. இவ்வளோதான் மீன் கறி அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் அந்த இலையில உள்ள சாப்பாடு எல்லாம். சரி இப்படியே பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறது, ஆரம்பிக்க வேண்டியதான். சரி அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டுறேன் பாருங்க ஜூமில். அந்த செப்பு கலரில் இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இப்போ அந்த சாம்பார் அப்படியே நல்லா பேசி சூடாகவே இருந்துச்சு, சாப்பாடுலேருந்து சாம்பார் எல்லாமே. ஸோ பொறுமையாக அப்படியே சாப்பிட்லான்ட்டு அதில் வந்து கூட அந்த பாயசம், அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் கேக் வரணும்ல, ஸோ அதனால ஒரு ப்ளம் கேக் கொடுத்துருந்தாங்க. சரிடா இந்த கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரின்ட்டு அந்த சாம்பாரை நல்லா அப்படியே பிசைஞ்சி ரைஸோட எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா தாங்க இருந்துச்சு. பரவாயில்ல. சரி இந்த இது இன்னும் பிக்கிறப்ப ஹார்டாக இருக்கும், ஒரு வேளை ஒழுங்காக வேகலையோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த சாம்பாரோட சேர்த்து அப்படி எடுத்து வைக்கலான்னு போகிறப்ப அப்போ வந்து வச்சாங்க 2 பீஸு. சரின்னு இந்த சாம்பாரோட அந்த சிக்கனை சாப்பிட்டா நல்லா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சா, இது அந்த பாரிக் ரைஸு டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அந்த கல் மாதிரி இருந்துச்சா. சரி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஏங்க சிக்கனை ஒழுங்க வேலையாண்டு. அது கடைசியில் அது சிக்கனே இல்லையாங்க, டக்கு வாத்து கறியாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் வாத்து கறி சாப்பிட்டேங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு எல்லாமே அருமைங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு எல்லாமே ஆசமாக இருந்துச்சு. நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு எங்கே போனீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் அருமையான சாப்பாடு. மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப். அப்படியே லாஸ்ட்டில் எல்லாரும் அப்படி போகிறப்போ ஃபோட்டோ 4 பேரும் அப்படி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.